குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நம்ம இந்த தொடர் வகுப்பில் இன்றைக்கி பார்க்க போகிறது பஞ்சாங்கம். பஞ்சாங்கம் பற்றி இன்னும் ரொம்ப டீட்டெயில்டாக வேணும்னா என்னுடைய பழைய வீடியோவில் 2 பாகமாக கொடுத்துருக்கேன். அதுலேயும் போய் நீங்கள் பார்க்கலாம். இந்த பஞ்சாங்கத்துக்கு 5 அங்கங்கள் அப்படின்னு பேர். 5+ அங்கம், 5 அங்கங்கள் வேணும். அப்போ அந்த 5 அங்கம் அப்படிங்கிறது என்னென்னா திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம். திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம். சரி, இந்த திதி அப்படின்னா என்ன? சூரியன் நிற்கிற பாகையிலேருந்து சந்திரன் நிற்கிற பாகை தான் திதி அப்படின்னு நம்ம கணக்கிடுறோம். ஒவ்வொரு நாளுக்கான திதின்னு கணக்கிடுறோம். ஏன்னா சூரியன் சந்திரன் டெய்லி ஒவ்வொரு பாகைகள் நகர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. சுற்றுவட்ட பாதையில் சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. அப்போ சூரியன்லேருந்து சந்திரனுக்கு நகர்வு வரும்போது இப்போ பார்த்தீங்கன்னா மாத கிரகத்தில் சூரியன் வரும், சந்திரன் ஒரு மாதம் முழுசாக சுற்றி வந்துடும். அப்போ அதுதான் திதிகளாக பிரிக்கிறோம். இப்போ எடுத்துக்காட்டால் இந்த மாதம் தனுர் மாதம்னு சொல்லக்கூடிய மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்தில் சூரியன் தனுசு ராசியில் இருப்பார். சந்திரன் ஆனால் சூரியன் ஒரு நாளைக்கு 1 டிகிரி தான் நகர்வார். சந்திரன் ஒரு நாளைக்கு 13லேருந்து 15 டிகிரி நகர்வார். அப்போ ஃபாஸ்ட் மூவிங் பிளானட் அப்படிங்கும்போது சந்திரன் தான் ஃபஸ்ட்டு நிலை. அந்த ஃபாஸ்ட் மூவிங் பிளானட் ஒவ்வொரு நாளும் ஒரு ராசிக்கு 2.25 நாள் ஒரு ராசியில் இருப்பார். அப்படி வரும்போது ஒரு 27 நாள் ஆகுது ஒரு மாதம் சுற்றும் மாதத்துக்கு. இது சந்திராயன மாதம்னு சொல்லுவோம். அப்போ இதை பேஸ் பண்ணி தான் நாம் 2ஆக பிரிச்சுக்கிறோம் இந்த திதிகளை. கிருஷ்ணபட்சம் அண்டு சுக்லபட்சம் இப்படி 2ஆக பிரிச்சுக்கிறோம் அந்த திதியை. அப்போது இதிலேருந்து ஜாதகத்துக்கு இதுக்கு எப்படி கணிக்கணும் அப்படின்னா, நம்ம ஒருத்தரோட பிறந்த ஜாதகம் இருக்குன்னா சூரியன் எந்த இடத்துல இருக்காரோ அங்கேருந்து 7வது ராசி வரை சந்திரன் இருந்தால் அவர் வளர்பிறையில் பிறந்திருக்காரு அப்படின்னு அர்த்தம். சூரியன் நிற்கிற இடத்துல இருந்து 7 ராசி தாண்டி போயிட்டாருன்னா தேய்பிறை அப்படின்னு அர்த்தம். தேய்பிறையில அந்த குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தை பார்த்தோன்னா கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் பேசிக்கான நீட்ஸு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இதே தனுர் மாதத்தில் சூரியன் தனுஷ் ராசியில் நிற்பார். சந்திரன் உங்களுக்கு மிதுனம் போகிற வரைக்கும் அது வளர்பிறை சந்திரன். மிதுனத்துக்கு கீழே வர ஆரம்பிச்சிட்டாருன்னா அவரை தேய்பிறை நோக்கி வரார் அப்படிங்கிறத அர்த்தம். சரி, இப்போ இதில் என்னென்னா சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம் 2ம் பார்க்கணும். சுக்லபட்சம்னா என்ன? ஒன்றும் இல்லைங்க, நம்ம வளர்பிறை சொல்கிறது தாங்க சுக்லபட்சம். சரி, சூரியனுடன் சந்திரன் 7 ராசிகளில் இருக்கணும், இதுதான் சுக்லபட்சம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அமாவாசை முதல் பௌர்ணமி வரை உள்ள அந்த 15 நாட்கள் தான் சுக்லபட்சம். கரெக்டாக பார்க்கணுன்னா 14 நாட்களுக்கு 14 திதிகள் சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ணபட்சம் அப்படின்னா என்ன? கிருஷ்ணபட்சம்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம சொல்கிற தேய்பிறை தாங்க சொல்கிறோம். சூரியன் இடத்துலேருந்து சந்திரன் 7 ராசிக்கு மேலே 8வது ராசியிலேருந்து 12வது ராசி வரைக்கும் உள்ளதை நம்ம கிருஷ்ணபட்சம் அல்லது தேய்பிறைன்னு சொல்கிறோம். இப்போ தேய்பிறைக்கும் 15 திதி இருக்குது, வளர்பிறைக்கும் 15 திதி இருக்குது. ஆனால் அதனுடைய அதிதேவதைகள்னு பார்க்கும்போது மாறிப்போகுது. திதிகளோட பெயர்கள் 2த்துக்கும் ஒன்றா தான் வரும். அதிதேவதைகள்ங்கிறது மாறி போயிடும், அதற்கான கோவில்கள்ங்கிறது மாறி போயிடும். இதை நம்ம ஜாதகம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பரிகாரங்கள் எடுக்கும்போது இந்த திதி தேவதைகளும் அந்த கோவில்களும் முக்கிய பங்கு வகிக்குது. அதனால் அதை நம்ம கண்டிப்பாக படிச்சுக்கணும். வளர்பிறை திதி பிரதமை திதி அதிதேவதை துர்க்கை. பட்டீஸ்வரம் கோவில் பட்டீஸ்வரம் துர்க்கை. த்விதிகை வாசுதேவன் திருவைக்காவூர் வில்வனேஸ்வரர் கோவில். திருதிகை சந்திரன் திங்களூர். சதுர்த்தி விக்னேஸ்வரன் பிள்ளையார்பட்டி. பஞ்சமி தேவேந்திரன் பெண்ணாடம் பிரளயகாளீஸ்வரர். ஷஷ்டி சுப்பிரமணியர் திருச்செந்தூர் முருகர். சப்தமி சூரியனார் கோவில். அஷ்டமி மகாலட்சுமி தேவூர் வேதபுரீஸ்வரர். நவமி சரஸ்வதி கூத்தனூர். தசமி
வீரபத்ரன், அகோர வீரபத்ரர் மகாமகம் கோவில், மகாமகம் குளத்துக்கிட்ட இருக்கிறது கும்பகோணம். ஏகாதசி பார்வதி, மதுரை மீனாட்சி. துவாதசி விஷ்ணு, சாரங்கபாணி கும்பகோணம். திரியோதசி பிரம்மா, திருக்கண்டியூர் பிரம்ம சிரகண்டீஸ்வரர் திருக்கோவில். சதுர்தசி ருத்ரன், திரிபுவனம் சரபேஸ்வரர் கோவில். பௌர்ணமி வர்ணன், மகேந்திரப்பள்ளி திருமேனி அழகர். இப்போ இது வரைக்கும் வளர்பிறைக்கு உண்டான 15 திதிகளை இப்போ பார்த்தோம். 15 திதிகள், 15 திதிக்கான திதி கோவில்கள், திதி அதி தேவதைகளையும் பார்த்தோம். அடுத்தது 15 திதிக்கான தேய்பிறை திதிகளில் அதி தேவதைகளையும் பார்க்க போகிறோம். பிரதமை குபேரன், திருக்காட்டுப்பள்ளி சனீஸ்வர பகவான். த்விதிகை வாயு, ஸ்ரீ காளகாஸ்தி பாதாள விநாயகர். திருதிகை அக்னி, திரு அண்ணாமலை. சதுர்த்தி அசுரர், கஞ்சனூர் கற்பகாம்பாள். பஞ்சமி திதி தக்ஷணாமூர்த்தி, ஆலங்குடி. ஷஷ்டி அங்காரகன்னா செவ்வா, வைத்தீஸ்வரன் கோவில். சப்தமி சித்தர் வழிபாடு, திருக்கானூர் கரும்பேஸ்வரர் கோவில். அஷ்டமி ஆதிசேஷன், ரங்கநாதர், கருடாழ்வார் கண் ஸ்ரீரங்கம். நவமி யமன், ஸ்ரீவாஞ்சியம், யமதர்மனோட கோவில். தசமி குரு, தென்குடி திட்டை வசிஷ்டேஸ்வரர் கோவில். ஏகாதசி சனி, திருநள்ளாறு சனி பகவான். துவாதசி விஷ்ணு, திருவெள்ளியங்குடி கோலவில்லி ராமர். திரியோதசி நந்தீஸ்வரர், திருமழப்பாடி வைத்தியநாத சுவாமி. சதுர்தசி மகேஸ்வரன், கங்கை கண்ட சோழபுரம். அமாவாசை சதாசிவம், ராமநாத சுவாமி, ராமேஸ்வரம். இப்போ வளர்பிறைக்கான 15 திதிகள் ஏற்கனவே பார்த்தோம். இப்போ தேய்பிறைக்கான 15 திதிகளும் பார்த்துட்டோம். அதனால இந்த திதி தேவதைகளை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ஒருத்தர் ஒரு ஏகாதசி திதியில் பிறந்திருக்காரு அப்படின்னா அவர் வளர்பிறை ஏகாதசி திதி இல்லையா, தேய்பிறை ஏகாதசி திதி இல்லையான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். வளர்பிறை ஏகாதசி திதி அப்படின்னா அவர் வழிபடக்கூடிய கோவில் அப்படிங்கிறது தேவர் அப்படிங்கும்போது பார்வதி தேவி, மதுரை மீனாட்சி. தேய்பிறை ஏகாதசி திதி அப்படின்னா சனி பகவான், திருநள்ளாறு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் வரும். ஆதி தேவதையும் வித்தியாசம் வரும், கோவிலும் வித்தியாசம் வரும். இதை எப்படிங்க பரிகாரமாக யூஸ் பண்ணுறதுன்னா, ஒருத்தர் அந்த திதியில் பிறந்திருக்காங்கன்னா அந்த திதி அன்னைக்கு அந்த கோவிலுக்கு ஒரு முறை, வாழ்நாளில் ஒரு முறை போயிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அப்போ அந்த திதியில் இருக்கிற எந்தவித தோஷங்களாக இருந்தாலும் அந்த பகவான் திதி தேவதைகளை வழிபடும் போது அதை விலக்கி கொடுத்துருவார். ஒரு தடவை அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அந்த திதியோட தேவதை யாரையோ அவரை வச்சு நம்ம வீட்டில் தொழுதுட்டு வரும்போது திதியினால் வர பாதிப்புகள் அந்த நபருக்கு குறைஞ்சி நல்ல நிலையை எட்டி பிடிக்க முடியும் அப்படிங்கிறது சொல்லலாம். இன்னொன்று, திதிகள் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இறந்தவர்களுக்கு திதியை பார்ப்போம். அதாவது பரிகாரங்கள் எடுக்கும்போது வாழ்கிறவங்களுக்கு நட்சத்திரத்தை பார், இறந்தவங்களுக்கு திதியை பார் அப்படிங்கிறது ஒரு வாக்கு. வாழ்ந்தவங்கன்னா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னா நம்ம நட்சத்திரத்தை, ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லி நம்ம போய் ஒரு அர்ச்சனை பண்ணுவோம் கோவிலில். ஒரு வீட்டில் ஒருத்தரோட இறப்பு அப்படிங்கிறது திதியை தான் கணக்கிடணும், நட்சத்திரமும் பார்க்கணும். அது எதுக்காக நட்சத்திரம் பார்க்குறோன்னா, அது அடப்புன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா தனுஷ்டா பஞ்சமின்னு சொல்லுவாங்க. அப்போ தோஷமுள்ள நட்சத்திரத்தில் இறந்துருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு அது தோஷ பரிகாரங்கள் எல்லாருமே செய்வாங்க. அதே போல தான் திதிகளில் பிறந்தாலும் கூட ஒரு சில திதிகளுக்கு தோஷங்கள் வரும். அந்த பிறந்த நாட்களில் அந்த நட்சத்திரத்துக்குள்ள ஒரு திராஜம் சொல்லுவோம், ஆகாத வேலைன்னு இருக்குது. ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அந்த டைமில் பிறந்திருந்தாலும் அவர்கள் கொஞ்சம் கஷ்டங்களை அனுபவிச்சு வருவாங்க. அப்போ இந்த திதி தேவதைங்களை வணங்கும் போதும் அந்த திதிக்கான கோவிலுக்கு போயிட்டு வரும்போது அவங்களுக்கு நல்லதே நடக்கும். இப்போ இறந்தவங்களது திதியை பார்க்குறோம்.
கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா அவங்களோட இருந்தவங்களோட திதியை தான் கடைசி வரையும் நம்ம வழிபடணும் அவர்கள் சந்ததியர். நட்சத்திரங்கிறது அப்போ திராஜ்யத்தை பார்த்துட்டு ஒரு 2 மாதமா 3 மாதமா மேக்ஸிமம் ஒரு 6 மாதம் 1 இயர் தான் வரும் அந்த அடப்புங்கிறது. அது முடிஞ்சு போச்சுன்னா அந்த திதிகள் இறந்தவர்களோட திதியை வச்சு தான் அவங்களுக்கு அவங்க சந்ததியினர் வந்து திதிகள் வருஷா வருஷம் கொடுத்துட்டு வர வர தான் நாம் வந்து பிதிர் சாபத்தை சம்பாதிக்காம இருப்போம். இதில் என்னென்னா பிதிர் சாபம்னா என்னென்னா பிதிர்கள் வந்து நம்மளை சபிக்கிறது இல்லை, நாம் நம்மளுடைய கடமைகளை செய்யாமல் விட்டாதான் அது நமக்கு சாபமாக மாறும். இந்த விஷயத்தை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். பிதிர் சாபம்னா பிதிர்கள் கொடுக்கறதில்ல, நம் முன்னோர்களில் வந்து யாராவது வந்து திதி தர்ப்பணம் கரெக்டாக செய்யாமல் இருந்தாங்கன்னா அவர்களோட வாரிசுகளோட அந்த ஜாதகத்தில்ங்கிறத வந்து அந்த சாபத்தை வந்து அது ஒரு சில கிரக சேர்க்கைகள் மூலம் காமிக்கும். அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை எடுத்துகிட்டு போனோம்னா அதெல்லாம் நம்மளை ஒன்றுமே செய்யாது. எல்லாத்துக்கும் ஒரு விடை உண்டு. அதுதான் வந்து வாழ்க்கை. அப்படி தான் நம்ம வாழ்ந்துட்டு போகணும். வாழ்க வளமுடன். கிருத்திகா, ஒசூர், 8122284840.